வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வெயிட் கெய்னிங் ப்ராசஸ்ல டே 29. இன்னைக்கு நம்ம லெக்குக்கும் ஆப்ஸுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ சடன்னு வார்ம் அப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரெட்மில்ல கொஞ்ச நேரம் போய் நடந்துட்டு சுத்தி வேடிக்கையை பார்த்துட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பி எப்பயுமே எடுத்த உடனே லெக் எக்ஸ்டென்ஷன் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எக்ஸ்டென்ஷனை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பியோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்த உடனே தம்பி கடினமா வெயிட் போடுறாருன்னு நினைக்காதீங்க. இப்பதான் தம்பி வார்ம் அப் செட்டே போடுறாரு. என்னடா லெக் கன்றாவியா இருக்குன்னு கேட்காதீங்க. நான் ஜிம்மு வந்த புதுசுல வந்துட்டு லெக்கே ட்ரெயின் பண்ண மாட்டேன். இப்போ ரீசெண்டா ஒரு 4 to 5 months தான் லெக்கே ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன் லெக் ட்ரெயின் பண்ணல அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்க லெக் அவுட் அவுட் பண்ணிட்டு மறுநாள் பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க. அப்ப தெரியும் நான் ஏன் ட்ரெயின் பண்ணல அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் தம்பிக்கு எப்பவுமே இனோவேஷன் மூலம் இருக்கும். இது என்ன வேரியேஷன்னே தெரியல. ஆனா இன்னொருத்தை சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல்ல விழுந்துச்சு. ஒரு வழியா அப்படி இப்படின்னு இதையும் அடிச்சு பிடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மக்களே, அடுத்த கட்ட நடவடிக்கையா ஹாம்ஸ்ட்ரிங் கேரல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது என்னன்னே தெரியலங்க, இந்த மிஷின்ல நான் போட்டா எனக்கு ஹாம்ஸ்ட்ரிங் விழ மாட்டேது. அதை தவிர வேற எல்லா இடத்துலயும் விழுகுது. ஹாம்ஸ்ட்ரிங் கேரல் போட்ட கையோட தம்பிள் எடுத்துட்டு அடுத்த வேரியேஷன் போட கிளம்பியாச்சு. ஸோ இந்த வேரியேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வெயிட்டை வச்சு ப்ராப்பர் ஃபார்ம்ல போட்டோம் அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங் வேற லெவல்ல வந்துட்டு விலகும். இந்த ஒரு மாடல் மட்டும் எப்பயுமே லெக் ட்ரெயின் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம தம்பியை காணோம் அப்படின்னா நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்லை. எங்க பொண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு பக்கத்துலயே தம்பி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஆனா மூச்சுக்கு முன்னொரு தடவை நான் சிக்மா மில்னு அதை மட்டும் சொல்லிட்டே இருப்பார். மக்களே, அடுத்து லெக் பிரஸ் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெக் பிரஸ்ல ஓவர் வெயிட் வச்சுட்டு ஸ்குவாட் ஸ்ட்ரெயின் பண்றது கூட பிரச்சனை இல்லைங்க. காலை ஒய்டா வச்சுட்டு டீப்பா இறக்கி ஏத்துறது இன்னர் கை தாறுமாறா வளைக்குங்க. என்னோட மூஞ்சி போற போக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கட்ட நடவடிக்கையா லெக் பிரஸ் முடிச்சதும் நம்ம அப்படியே ஆப்ஸ் கிளாஸ் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மிஷின்லாம் ஏறி உட்காந்து நான் ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணி பல வருஷம் ஆச்சுங்க. தம்பி இதுல போட்டாலே போட்டு ஆகணும்னு சொல்லிட்டாரு. நானும் அப்படி திரும்பி போடுறேன், இப்படி திரும்பி போடுறேன். என்னோட வயிறு தாறுமாறா வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு கட்டத்துல சாப்பிட்ட சாப்பாடு மேலேயே வந்துருச்சுங்க. மக்களை மசில போடச்சுன்னா கூட சட்டுப்புடுன்னு போட்டு பறக்க விட்டுடலாம். ஆனா அந்த ஹேங்கிங் லெக் ரைஸ் மட்டும் எனக்கு ப்ராப்பர் ஃபார்மே வர மாட்டேதுங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. வடிவேலுக்கு எப்படி பின்னாடி தண்ணி போகாம முட்டு கொடுப்பாங்களோ அதே மாதிரி நான் பின்னாடி போக தம்பி முட்டு கொடுக்குறாப்புல. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, கீழே படுத்துட்டு மேல எந்திரிச்சா பின்னாடி வழி ஏர் வருதுங்க. சரி, நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா சரி தம்பி நீ ட்ரை பண்ற அப்படின்னு சொன்னா தம்பிக்கு என்னமோ பின்னாடி பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க. அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சு கொஞ்ச நேரத்துல ப்ராப்பர் ஃபார்மா பிடிச்சாச்சு. கடைசியில இந்த கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மக்களை, நம்ம வீடியோ யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய்.